ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆசைங்க பாஸ்மதி ரைஸ் வாங்கி ஒரு நாள் பிரியாணி செய்யலான்னு. அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் வந்து கட் பண்ணி தேவையான அளவு அரிசி மட்டும் நான் போட போகிறேன். இந்த பாஸ்மதி ரைஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 140 ரூபா. 1 கிலோ 140 ரூபா. இப்போ எங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து இந்த டம்ளரில் போடுறேன் பாருங்கள். இந்த டம்ளரில் 4 டம்ளர் போட்டுருக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸு நல்லா மூழ்கிற வரைக்கும் ஊற வச்சாச்சு. இது ஊறுறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்ச பிறகு அதுக்கு தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க. பிரிஞ்சி இலை எடுத்துக்கிட்டேன், அன்னாச்சி முட்டு 2, ஏலக்காய் 3, கிராம்பு 2, பட்டை 3, ரோஜாப்பூ அது சிறிதளவு. இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, பிரியாணிக்குள்ள தான் போடுவாங்க. அதுவும் இவ்வளோ ஊண்டி எடுத்துருக்கிறேன். இதுவும் என்ன பேருன்னு தெரியல. ஆக மொத்தம் எல்லாம் பிரியாணிக்குள்ள தான் போடுவாங்க. அது சம்மந்தமான பொருள் தான். இந்த பக்கம் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம அதில் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் குக்கரை வச்சாச்சு, புது குக்கரை வச்சாச்சு. குக்கர் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கன் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். குக்கர் சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவு கடலெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி பொருட்கள் எல்லாமே உள்ளே போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா இப்போ கிளறி விடலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடலாம். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிட்டு வந்து அதையும் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்த்துக்குவேன். இதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா ஒரு சில பேர் போடுவாங்க. நான் வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, வரமிளகாய் தூள் நம்ம தேவைக்கு ஏற்ப, கறி மசாலா அது ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் இப்போ நம்ம ஒரு கிளறி விடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம அந்த பிரியாணியில் சேர்க்க போகிறோம். பச்சையாக அரைக்காமல் இந்த புதினாவை சேர்த்தோம்னா இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்த தயிரை எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கிளறிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி போட்டேன். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 4 டம்ளர் நான் போட்டுருக்கிறேன். எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ஊற்றுறேன். 1 டம்ளர் அரிசி. 1 டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் 4 டம்ளர் அரிசி போட்டேன். அப்போ எத்தனை டம்ளர் ஊற்றணும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். இந்த ஊற்றுன தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை கழுவி போடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசியை வந்து இப்படி கையில் அள்ளி தான் போடணும். ஏன்னா அரிசியில் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட வரக்கூடாது. இப்போ அரிசியை நம்ம போட்டாச்சு. அரிசியை வந்து போட்ட பிறகு மெதுவாக கிளறி விடணும். அரிசியெல்லாம் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தேவையான உப்பு காரம்லாம் கரெக்டாக அந்த தண்ணியிலேயே லைட்டாக பிடிச்சி பார்த்துக்கோங்க. ஏங்க இதில் ஒரு டவுட்டுங்க.
புதுசாக குக்கர் வாங்கினோம்னா இந்த ரப்பரை வந்து தண்ணியில் நினச்சிட்டு தான் போடணும் அப்படின்ட்டு பாதி பேர் சொல்கிறாங்க. ரப்பரை வந்து நினைக்காம அப்படியே போடலாம்னு பாதி பேர் சொல்கிறாங்க. எப்படி போடணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். நம்ம புது குக்கர் இல்லையா, அதனால் டைட்டாக இருக்கும் மூடுறதுக்கு. இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு. பிரியாணி ரெடி ஆகட்டும். ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். கடவுளே நல்லா வந்திருக்கணும். உதிரியாக வந்திருக்கும். உதிரியாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். வா, சூப்பர். அப்படி தான் வந்திருக்குது. இது வந்து சாப்பாடு வந்து உடஞ்சிராம மெதுவாக எடுக்கணும் கரண்டியில். அதனால் நான் வந்து இன்னொரு பிளேட்டில் அப்படியே குக்கர் எடுத்து கொட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாஸ்மதி ரைஸில். நீங்களும் இதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நீ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DJ SK சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.